அவர் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் திரும்பி ஏதாவது வாய்க்கு வந்து திட்டி விடுவேன். அதிகமாயிருச்சு அது பாத்தீங்களா? அது வன்மமாவே இருக்கே அது. வன்மம் மாறு. சின்ன ஒரு போன்ல தான் எடுத்தாங்க. அது தப்பு. தப்பு தான் மேடம். உண்மை சுடும். சுட்டிருக்கலாம். ஐஸ்வர்யாவும் சேர போறாங்க. அது ஆமா. One day later. ஐஸ்வர்யாவும் தனுஷும் நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம், பிரிகிறோம் என்று அறிக்கை விட்டு விட்டார்கள். மேடையில இவரு ரத்னம் மேடையில விஷால் சார் சொல்லிருப்பாரு உங்களை, நீங்க அவங்க பார்த்தா வந்து உங்கள்ட்ட பேச மாட்டேன், அவர் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் திரும்பி ஏதாவது வாய்க்கு வந்து திட்டி விடுவேன். என்ன காரணம்னா பிரஸ் மீட் அவரு தான் என்ன கூப்பிட்டுருக்காரு. இல்ல நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட், சின்ன சின்ன படங்களும் ஜெயிக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா அவர் பதில் சொல்ல மாட்டேங்க. எதனால, எந்த கோவம் அது? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது உண்மை சுடும். உண்மை சுடும். சுட்டிருக்கலாம். அத அவரு என்னன்னா இப்படி பேசிட்டீங்கன்னு சொன்னாருன்னா சரி, நான் இப்போ நான் என்ன சொன்னேன், அன்னையில இருந்து நீங்க பேசவே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கிடையாது. நான் எதுக்கு அவர்கிட்ட பேசுறேன்? இல்ல நான் எதுக்கு நடிகர் சங்கத்துக்குள்ள இருக்கீங்க இல்லைங்களா? அதனால நடிகர் சங்கம் வேற, யூடியூபர் இது வேற. ஆமா, இது என் தொழில். நீங்க அங்க ஒரு பத்திரிகையாளரா அவருடைய ஷூட்டிங்ல ஏதாவது நடந்து நான் அதை கான்ட்ரவர்சியா பேசுனா என் தப்பு. ஏன்னா அங்க நான் நடிகனே தான் போறேன். என்னுடைய கண்ணு காது மூக்கெல்லாம் வேற லெவலாம் செயல்படும். சாம என் பாட்டு உட்காந்துருப்பேன், என்னோட கேரக்டர் என்ன, என்னோட டயலாக் என்ன அப்படிதான் பேசுவேன். அந்த உரிமை இருக்கா சார் எல்லாருக்கும்? எல்லா நடிகருக்கும் வந்து இந்த பத்திரிகையாளர் கேள்வி நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போற உரிமை இருக்கா? இல்ல, நோ கமெண்ட்ஸ் சொல்லலாம். நோ கமெண்ட்ஸ். அதாவது அது நோ கமெண்ட்ஸ்னா ஒன்னும் தப்பு இல்லை. அது ஒண்ணு நடிச்சு ஓ அவரா அண்ணனா நான் அவர் பேசுறேன், அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னா அவர் ஏதோ பயந்துட்டாரு, ஏதோ தப்பு செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். நோ கமெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். நான் திருப்பி அதை கேள்வி கேட்க மாட்டேனே. ஏங்க நான் பொறுப்பான அரசு பதவியில இருந்தவன், எனக்கும் தெரியும், சட்டம்லாம் தெரியும். இவ்வளவு நாள் இவ்வளவு இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் கலைஞர், ஜீவா, புரட்சியாளர் எம்ஜிஆர் எல்லாத்திலையும் பத்திரிகையாளர் நான் கேள்வி கேட்டிருக்கேன். புரியுது. எனக்கு தெரியும் எந்த கேள்வி கேட்கணும், எந்த கேள்வி கேட்க கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். தனுஷ்ல ஆரம்பிச்சு விசாலுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் தனுஷ்ல வந்து பணம் தான் முக்கியமான மேட்டர். டப்பு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, பணம் கொடுத்து ஏன் அவரு இதுல இவ்வளவுக்கும் அவர் மறுத்தும் அந்த காட்சிகள் வந்து நயன்தாரா பிகின் தி டேல்ஸ்ல வந்திருக்கு. அது தப்பு இல்ல. அப்ப நீ என்ன வேணா சொல்லு. அப்ப அவரு நோட்டீஸ் விட்டுருக்காரு 10 கோடி ரூபாய்க்கு. நீங்க போய் கோர்ட்ல கேஸ் பாத்துங்க. ஓகே சார். சின்ன ஒரு போன்ல தான் எடுத்தாங்க. அது தப்பு. தப்பு தான் மேடம். அது இன்னும் 2, அதாவது ஒரு குற்றம் இல்ல. போன்ல எடுத்து 10 கோடியா? ஏங்க போன்ல எடுக்க கூடாதுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு கேமரா, ஒரு ஷூட்டிங் நடக்குது, அதுல வந்து செல்போனே கொண்டு போக கூடாது, செல்போன்ல காட்சி எடுக்க கூடாது, எடுத்தாலும் அதை வெளியிடக்கூடாது. ஆனா அப்படி ஒரு அக்ரிமெண்ட் தனுஷ் போட்டிருக்க மாட்டாருல்லங்க. பொதுவான அக்ரிமெண்ட்ங்கிறது சினிமாவிலேயே அக்ரிமெண்ட். நீங்க அப்படின்னா தான் நீங்க ஒவ்வொருடையும் போய் போட்டோ எடுத்து போட்டுலாமே படம் வர்றதுக்கு முன்னாடியே. அது சட்டப்படி தப்பு, செஞ்சிடக்கூடாது. அது இன்னும் அந்த வக்கீல் கேட்பாரு, நீங்க செல்போன்ல எடுத்து. அப்ப இவர் தனுஷ் வந்து என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றது போல சட்ட ரீதியாவே வந்து இவங்க பண்ண தவறுன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துடலாமே. அப்படிதான் கொடுத்துருக்காரு, அப்படிதான் வழக்கு வரப்போகுது. அப்ப அந்த வழக்கோட தீர்வு என்னன்ற நம்ம அது கோர்ட்டு தான் முடியும். அது என்னன்னு நம்ம பார்த்து அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். இதை கடந்து வந்தோம் அப்படின்னா இடையில ஒருத்தர் மாட்டிட்டு பாவம் முழிக்கிறாரே மொழி, கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு. அதோட பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பத்தின விமர்சனங்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னதான் சார் அவர் என்ன பண்ணார்? இல்ல, அதாவது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. நானே விமர்சனம் பார்த்துட்டீங்க படம்? ஆமா, முதல் ஷோவே பார்த்தேன். வடபழனி பேலஸோல தான் போட்டாங்க. சரி, 9 மணி காட்சி ரிலீஸ் ஆன அன்னைக்கு. முதல்ல 10 நிமிஷம் உண்மையானது என்ன? முதல்ல 10 நிமிஷம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் ஓடிச்சு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்துச்சா? ஆமா, ஏன்னா ப்ரொஜெக்டர் ஆபரேட்டருக்கு தெரியல எப்படின்ட்டு. ஓ, தியேட்டர்லயா? படத்தை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படிதானே நம்ம தோணும் பார்க்கும்போது. அப்புறம் ஓவன் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் போட்டாரு. ஆனா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. திருப்பி போடல அவர். 3Dன்றனால உங்களுக்கு அப்படி விட்டுல இருந்து போச்சு. 3D எஃபெக்ட்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேக்கிங் வெற்றி வந்து ஒளிப்பதிவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட்டர் சுப்ரீம் சுந்தரம் நல்லா பண்ணியிருந்தாரு. சார் அமௌண்ட் எதுவும் கிரெடிட் ஆகல? உண்மைதானே சொல்றீங்க? ஏங்க நான் என்னுடைய விமர்சனத்தை நான் பேசுனதை தான் உங்களுக்கு மறுபடியும் பதிவு பண்றதை தவிர புதுசா ஒன்றும் பதிவு பண்ணல. ஓகே. ஏங்க எல்லாத்துக்கும் இப்படி சந்தேகப்படாது.
ஆனா சந்தேகம் அதே இல்ல சார். சமயத்துல இந்த இல்ல விமர்சனம் இன்னும் நான் என்னன்னு தெரியல. முடிக்கல. ம், 40% நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ம், 60% மொக்க, ம், படம் இருட்டா இருக்கு, ம், நல்லா இல்ல, ம், நிறைய நடிகளை பேஸ் பண்ணியிருக்காங்க, நட்டி, பாபி தியோல், என்ன கேரக்டர் என்ன, அதாவது சொல்ல வந்ததை திரைக்கதையில சொல்ல முடியல. அது காரணம் டைரக்டர். ம், சிறுத்தை சிவா தான் இந்த படத்துடைய தோல்விக்கு காரணம். அது ம், மட்டும் இல்ல, தேவையில்லாம ம், முதல்ல 3Dன்னு சொல்லல. அப்புறம் 3Dங்கிறது ஒரு 30% ஆஃப் த பட்ஜெட்ல ஏறி இருக்கும். ம், அதையும் இப்போ கவர் பண்ணி ஆகணும். ம், அது இல்லாம ஏகப்பட்ட பூஸ்ட், ம், கெத்து. அதாவது ஞானவேல்ராஜா என்ன பண்ணாரு, இந்த படத்துக்கு 500 கோடி செலவு பண்ணிருக்கோம், 2000 கோடி கலெக்ட் பண்ணுன்ட்டு. ம். ஸோ வல்றவெல்லாம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட, அது சொல்லாமையாச்சும் இருந்திருக்கலாம் சார். இதான் கரெக்ட். இதான், அதாவது நுணலும் தன் வாயால் கெடும். ம். அது என்னன்னு கதை தெரியுமா உங்களுக்கு? தவளை தன் வாயால் கெடும் தெரியும். ஆமா, என்ன காரணம் தெரியுமா? தவளை அப்படியே கம்முன்னு இருக்கும். அப்ப யாருக்கும் அந்த பாம்புகளுக்கு தெரியாது. ம், ம். இது பயத்துல கொக்குன்னு டக்குன்னு கம்மிக்கும். ஆ. தான் இருக்கிற இடத்த தன்னுடைய குரல் முறை அணையம் காட்டிடும். சரி, இந்த பட தோல்வி, இந்த விமர்சனம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலகட்டத்துல இந்த யூடியூபர்ஸா இருக்கட்டும், விமர்சனம் சொல்றதா இருக்கட்டும், இது ரொம்பவே வன்மமா ஒரு மாதிரி அதிகமாயிருச்சு. அது பாத்தீங்களா? அது வன்மமாவே இருக்கே அது. வன்மம் மாறு. ஒரு விஷயம் புரியுதுங்க. ஹோட்டல்ல போறீங்க, ம், கடைசியில காசு கொடுக்குறீங்க, ம், நல்லா இல்லைன்னா முதல்ல கத்திடுவீங்க. ம், அவன் என்ன சொல்லுவான், கையெடுத்து கும்பிட்டு போங்க சார், நீ ம். காசே வேண்டாம். ஆனா காசை கொடுத்துட்டு போறவன் ம். திரும்பி வாங்க முடியாது. அவனுடைய ரியாக்ஷன் தான் கத்துவான். ம். அதை நீங்க எப்படி தடன்னு சொல்லுவீங்க? சரி, தியேட்டர்ல எடுக்க மாட்டாங்க, வீட்டுல வந்து அவன் பாட்டுக்கு இப்போ செல்போன்ல போட்டா நீங்க தடுக்க முடியுமா? ம். சொல்லுங்க சாமி. முடியாது. சரி, அதனாலதான் சொல்றேன், செல்போன்ல போடுறோம்னு நம்மளால தடுக்க முடியாது. சரி, ஆனா நேர்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் மீட்லயோ, ஒரு பிரஸ் மீட்லயோ அந்த கங்குவா படத்தை பத்தி கேட்கும் போதும், சொல்லும் போதும், படம் சரியில்லைன்னு சொல்லும் போதும், ஒரு ரிவ்யூல சொல்லும் போதும் ரொம்ப தரக்குறைவா சொல்றாங்க. என்ன தரக்குறைவு? எங்களுக்கு நேர்கள் முக்கியங்க. இந்த படத்தை நாங்க தரமா விமர்சனம் பண்ணாதான் அவன் வந்து நம்பி பார்ப்பான். இப்ப பலர் என்ன சொல்றாங்கன்னா, சார் உங்களை நம்பிதான் சார் படம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம அவங்களுக்கு நேர்மையா இருக்கும்ல. இந்த விமர்சனம் ஆமா, இந்த விமர்சனம் வந்து இன்றைக்கு இல்ல, என்னைக்கு சினிமா இருந்துச்சோ அன்னையிலிருந்தே விமர்சனம் இருக்கு. ஆனா ஒண்ணு, விமர்சனத்தால ஓடுகிற படத்தை தடுத்து நிறுத்த முடியாது. டப்பா படத்தை நல்ல எழுதுனால ஓட வச்சிட முடியாது. சின்ன உதாரணம், வேட்டைக்காரன் படத்துல எம்ஜிஆர் நடிச்ச படம், குமுதம் பெரிய பத்திரிகை, டுமில் 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 ஒரு பக்கம் போட்டு முடிச்சிட்டாங்க. என்ன சார் டுமில்? டுமில் இங்க என்ன அர்த்தம்? படம் மொக்கன்னு அர்த்தம். துப்பாக்கி கொண்டு தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா படம் பிச்சுக்கிட்டு போச்சு, சரியான கலெக்ஷன். சோ குமுதத்தினுடைய விமர்சனம் ஜனங்களை வர்றதை தடுக்கல. அதான் சொல்றேன், அந்த மாதிரி எங்க விமர்சனத்தை நல்லா இருக்குன்னா ஏத்துக்குங்க, நல்லா இல்லைன்னா சரி ரைட்டு, அடுத்த தடவை நம்ம திருத்தி போகணுமே தவிர விமர்சனத்தை தடுக்கிறதுங்க முட்டாள்தனம். இப்ப எங்களுக்கு பைல்வான் ரங்கநாதன் சார் அப்படின்னாலே வந்து ஒரு சில விமர்சனம் வந்து என்னன்னா, இவர் எப்ப பார்த்தாலும் யாராச்சும் சொல்லிட்டே தான் இருக்காருப்பா, எப்ப பாரு இவருக்கு இதே வேலைப்பா அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இல்லாம உங்களுக்குள்ள இல்ல அது வந்து நான் நல்ல படங்களுக்கு நல்ல விமர்சனம் கொடுத்துக்குவீங்க, அதை அவங்க பார்க்கல, அதுக்கு அது ஏன் தப்பா? தவறு கிடையாது. எல்லா படங்களுக்கும் நான் தவறான விமர்சனத்தை சொல்லவே இல்லை. வேட்டையன் படத்துல உள்ள குறைகளை சொல்லிட்டு வேட்டையன் படம் ஓடும் சொன்னேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அல்ல, நான் என்னுடைய நல்ல விமர்சனங்கள், நல்ல கருத்துக்கள் சொல்கிற பேட்டிகளை பார்க்கல. அது அவங்க சொன்னவங்க குற்றமே தவிர என் குற்றம் அல்ல. புரியுது சார். இப்ப அதான் கேட்க வந்தேன், இப்ப இந்த சுஜி லீக்ஸ்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு அது ஒரு பைத்தியங்க, அது ஒரு மனநோயாளி. அதை ஏன் பெருசுபடுத்திக்கிட்டீங்க? சில விஷயங்களை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும். அதாவது அது வந்து மென்டலா பேசிட்டு இருக்கு, அதை ஏன் அது பேசுனதை பத்தி நாம விவாதிச்சு விமர்சிச்சு பெரிய ஆளாக்கணும்? அது வந்து ரெண்டே இடத்துக்கு போகணும், ஒண்ணு ஜெயிலுக்கு போகணும், இன்னொன்னு மனநோய் காப்பா. அவங்க நேர்ல பேசிருக்காங்களா? அது மிரட்டல் கொடுத்து பேசி நேர்ல பேசியிருக்கு. நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னு நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா யோசிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு சார், வேண்டாமா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து அதாவது போதையை போட போது ஒரு மாதிரி பேசுறாங்க, போதையை போட்டதுக்கு அப்புறம் பேசுறாங்க, நான் வக்கீல கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு, அப்புறம் திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி பேச்சுக்களை பார்த்தாலே பைத்தியம்னு தெரிஞ்சு குழப்பமா. ஆமா, நாம பைத்தியத்தை பத்தி பேசான்னு வச்சுங்க, நம்மள பைத்தியம் நினைப்போம். ஓகே, உங்களுடைய கருத்து அது. நான் அதான் கேட்க வந்தேன். அதாவது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, பைல்வான் ரங்கநாதன் சாருக்கு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்க கிட்ட போல்டா ஒரு விஷயம் சொல்றீங்க, இக்னோர் பண்ணிட்டு நான் போயிருவேன். அந்த எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா,
ஆமா. நமக்கு இந்த விமர்சனம் அதை எப்படி நீங்க எண்ட் ஆஃப் தி டே அந்த நைட்டு நீங்க இவ்வளவு விமர்சனம் தாங்கிட்டீங்க பாத்துட்டீங்க, ஒரு மனுஷனுக்கு இருக்க ஒரு எமோஷன் அது கண்டிப்பா கஷ்டமா இருக்குப்பா அப்படின்றது, அதை நீங்க எப்படி கடத்துறீங்க? இல்ல அதாவது போலீஸ் அதிகாரிக்கு வந்து ரவுடியை 4 சாத்து தான் செய்வாங்க, செய்யணும். அப்பதான் தப்ப ஒத்துப்பான். அந்த அடி கொடுக்கறவனே நம்ம தப்பா பேசலாமா? அது மாதிரிதான் நானும் என்னுடைய விமர்சனங்களை நான் ஒரு நாளும் மறுபடியும் ஆய்வு செஞ்சதில்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன், என் கடமையை நான் செஞ்சிருக்கேன், பலனை எதிர்பார்க்காது. பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு, நான் என் கடமை செய்யறேன். இன்னைக்கு நீங்க யாரோ நான் யாரோ 2 பேரும் பேசக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா காரணம் என்னுடைய நேயர்கள் தான். நான் பேசுறது உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க, உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க. ஆமா, அந்த உண்மையில சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். வில்லங்கள் இருக்குதான் செய்யும், சிலருக்கு பிடிக்காம இருக்கும், பலருக்கு பிடிக்கும். அதை பத்தி நான் கவலைப்படக்கூடாது. விஷயங்களை வந்து தெளிவாவே அழகா சொன்னீங்க. இப்ப இன்னொரு விஷயம், எனக்கு எல்லா நடிகர்கள் பத்தி நம்ம பேசியிருக்கோம், நல்ல விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த இதுல எனக்கு வந்து கேட்கணும் தோணுது என்னன்னா, ரஜினி சார் கிட்ட உங்களுக்கு பார்த்து ஒரு பிடிச்ச விஷயம், ஒரு நல்ல விஷயம், அவர் தண்ணி அடிப்பார், அந்த விஷயங்கள் நம்ம பேசியாச்சு. நான் நிறைய பார்த்துட்டேன், அவருமே சொன்னது, நீங்களுமே சொன்னது எல்லாமே பார்த்தாச்சு. அவர்கிட்ட இந்த விஷயம் எனக்கு நல்ல விஷயம், இது பிடிக்கும்பா அப்படின்னா என்ன? இல்ல, ரஜினி வந்து நான் ஆரம்பத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன், சிவாஜி ராவ்ல இருந்து எனக்கு தெரியும். சோ அந்த பக்கத்தை நான் அதாவது கான்ட்ரவர்சியான மறுபக்கம் ஆஃப் ரஜினியை விட்டுருவோம். மற்றபடி பழகுவதற்கு இனியவர், யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு ஃபில்டர் பண்ணி பேசுறவர். அதே மாதிரி வெற்றி பெற்ற கலைஞர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து பாராட்டி அனுப்புவார். அதே மாதிரி எல்லாரையும் பாராட்டக்கூடியவர். அதே மாதிரி இப்ப சமீப காலத்துல வயசு 70 ஆயிட்டதுனால கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து என்னை விட மோசமான எழுதி வைக்கிறாரு. இது தப்பா தெரியும்னு தோணும். இப்போ முதல்வர் கலந்துகிட்ட ஃபங்க்ஷன்லயே அந்த துரைமுருகனை விமர்சித்தது அவரு சொன்னது கரெக்டு, நானும் அதை ஏத்துக்கிறேன், எத்தனை பேர் தப்பா போச்சு. ஆமா, அந்த மாதிரி ஓப்பனா பேசுறாரு. அதனாலதான் நம்ம பேசுனது வேற மாதிரி போகுது அப்படின்ட்டு இப்ப நிறைய பேசுறது இல்லை, ஃபங்க்ஷன் எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. ஆனா அவருடைய கெட்ட நேரத்துல நல்ல நேரம்னா அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு. சமீபத்துல வந்த மாரடைப்பின் காரணமாக பிரிந்திருந்த தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர போறாங்க. அது ஐஸ்வர்யாவும் தனுஷும் நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம், பிரிகிறோம் என்று அறிக்கை விட்டு விட்டார்கள். அதே மாதிரி இந்த பக்கம் வந்த உலகநாயகன் கமல்ஹாசன் சார், அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், எனக்கு இது பிடிக்கும்பா அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும்? சினிமாவை சுவாசிக்கிறவரு கமலஹாசன் தான். சினிமால எல்லா விஷயங்களும் அத்துப்படி. அவர் அதாவது அவர் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறத்துக்கு எடுக்க படத்தை இப்ப எடுப்பார். அப்படி ஒரு கலைஞானி. சினிமாவில் மேக்கப் சாதனங்கள்ல இருந்து கேமரால இருந்து எல்லாத்தையும் முன்கூட்டி அறிகிறவர். இந்த டிஜிட்டல் சினிமா வர்றது அப்பவே சொல்லிட்டாரு. ஆனா டிஜிட்டல் சினிமா சொல்லும்போது கமல்ஹாசனுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இப்போ ஜீரணம் பண்ணிட்டாங்க. அது வந்து சினிமா. வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 0, அரசியலையும் 0 தான். சரி, இவங்க 2 பேர்த்தையும் கேட்டாச்சு. இன்னும் 2 பேர் மட்டும் கண்டிப்பா உங்களோட பக்கத்து வீடு வேற சொன்னீங்க, ஆனா இப்ப அவர் அங்க இல்ல. ஆனா அவங்க பக்கத்து வீட்டுக்காரு தல அஜித் குமார் சாரு, அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா? அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. அது நல்ல விஷயம். ஆனா அவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கும்போது அது நான் சரியா ஏற்புடையதா இல்ல சார். ஏங்க, முதலமைச்சர் கலைஞர் கலந்து கொள்றாரு, அந்த விழாவில முதல்ல இருக்காரு, பக்கத்துல ரஜினி இருக்காரு. எழுந்து நின்று ஐயா இந்த விழாவுக்கு வர சொல்றீங்க, என்னை கம்பல் பண்றாங்க ஆமா சொன்னார்ல, மாசுதான். ரஜினிகாந்த் கூட சொல்லல. அந்த மாதிரி ஒரு தைரியம். அதே சமயத்துல என் படம் நல்லா இருந்தா பாருங்க, நல்லா எல்லாம் பாக்காதீங்க, எல்லா படத்தையும் பாருங்க, நல்ல படத்தை பாருங்க. இந்த சொல்றது யாரு? முதல்ல எனக்கு கட் அவுட் வைக்காத, எனக்கு ரசிகர் மன்றம் வைக்காத, தலைன்னு கூப்பிடாத, ஏதாவது காசு செலவு பண்ணணும்னு நினைக்கிறியா, அவங்க வீட்டுக்கு செலவு பண்ணு, இதெல்லாம் சொன்ன முதல் ஆளு அஜித் தான். அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறவர். ஒவ்வொரு படத்துக்கு இடையிலையும் எப்போல்லாம் விடுமுறைகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் தன்னுடைய பசங்களோட ஜாலியா இருப்பாரு. அந்த இது வந்து நடிகர்கள் வந்து அவரோட வழிகாட்டியா எடுத்துக்கணும். அதே மாதிரி அவருடைய பசங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றுவாரு. பள்ளிக்கூடத்து ஃபங்க்ஷனுக்கு போவாரு, எலெக்ஷன்ல வந்தா கியூல நின்று ஓட்டு போடுவாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். சூப்பர் சார். சரி, அவரை கேட்டாச்சு. இப்ப வந்து இருந்தார் சினிமால இல்ல, அவர் போயிட்டாரு அப்படின்னாலும் இளைய தளபதி விஜய் அவர் வந்து சினிமா விட்டு போறாரு, வருத்தமாக இருந்தாலும் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்? இல்ல, அதாவது காசு கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி, காசை வாங்கிட்டு சந்தோஷப்படுத்தினாரு. இப்போ ஓட்டை வாங்கிட்டு மக்களை சந்தோஷப்படுத்த போறாரு. சூப்பர் சார், அதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும், வரும்.
அருமை சார், அருமையா சொன்னீங்க. அவர் மீட் பண்ண விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு இல்ல நான் அவர் சின்ன வயசுல இருந்தே நான் பாத்திருக்கீங்க. பார்த்துருக்கேன். எஸ் ஏ சந்திரசேகர் படங்கள் நிறைய படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். ம், அவர் கைனாலே எங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் பிரியாணி விட்டின காலெல்லாம் இருக்கு. ம், நான் தான் அவரை முதல்ல நீங்க ரெட்ட வேஷத்தில் நடிங்கன்னு, ம், ஒரு வருஷத்துலயே என்னால நடிக்க முடியலன்னாரு. 2 வருஷம் நடிச்சாரா இல்லையா? ம், அது மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிச்சயமா நீங்க அரசியலுக்கு வருவீங்கன்னு. ம், சும்மா இருங்கண்ணே அப்படின்னு அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு. ம். சொன்னாலும் நடக்குதா இல்லையா? கண்டிப்பா நடக்குது. அப்ப நீங்களும் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கட்சியில விஷயங்கள் சேர்றதுக்கு இல்ல, ஏன்னா ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்சியில சேர்ந்தோம்னா ம். நான் சுதந்திரமா இந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்ல சொல்ல முடியாது. ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமா. ஓகே, ரைட். அப்ப ஆனா ஒரு அவரை கட்சியில சேர்ந்தோம்னா அந்த கட்சிக்கு கொத்தடிமையா இருக்கணும். ம், அது ரெட்டையிலோட போச்சு. ஓகே. இவங்க 4 பேர்த்த பத்தி நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஐயா, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. அது போக பயில்வான் ரங்கநாதன் சார் வந்து இப்போ சினிமாவிலேயே நடிச்சிட்டு இருக்கீங்க, அதாவது திருப்பியும் கம்பேக் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விக்னேஷ் சிவன் சார் இதில் நடிக்கிறீங்க, அதுக்கும் பார்க்க ஆர்வம். சந்தானம் படத்துல நடிக்கும். தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, அதை பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய நிறைய படங்கள் நடிக்கணும். இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து தைரியமா நீங்க வந்து வைக்கணும், எல்லா விஷயத்திலையும் சொல்லணும் அப்படின்றதான் எங்களோட ஆசையும். தொடர்ந்து எங்களோட நீங்க பயணிக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசையும். அடுத்து என்னென்ன செய்திகள் வருது அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இதுக்கு அடுத்த வர கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். மக்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புறீங்களா சார்? தொடர்ந்து சேனலை பாருங்க, இன்னும் விட்டு சேனலை தொடர்ந்து பாருங்க. பல உண்மை செய்திகளை நான் சொல்லுவேன். தொடர்ந்து பாருங்க. வாழ்க வளமுடன். ஸோ ஐயாவோட சொல்றார் வாழ்க்கை முன்னோடம். ஸோ இதே மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சியோட இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ஜாக் அண்ட் பயில்வான் ரங்கநாதன்.